சோனாவை தெரியாத ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க. 90s கிட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன சொல்கிறது, நிறைய கான்ட்ரவர்சியில் இருப்பாங்க. எஸ்பிபி பையன் எஸ்பி சரண் அந்த இதில் பெரிய இஷ்யூ ஆகி நிறைய இஷ்யூ, ஐ மீன் என்ன சொல்கிறது, அதில் தான் இவங்க ப்ராப்ளம் ஆனாங்க. நிறைய கான்ட்ரவர்சினால் இவங்க தான் வச்சுக்குவேன். விக்னேஷ் சிவன் ஃபஸ்ட்டு. விக்னேஷ் சிவன் யாருன்னு தெரியுதா? நம்ம நயன்தாராவோட ஹஸ்பண்ட். ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் ஆக்சுவலி சோனா வந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்க. ஒரு 2-3 படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க போல். ஸோ அது இல்லாமல் அப்போது அந்த டைமில் நம்ம நயன்தாரா ஹஸ்பண்ட் வந்து அங்கே தான் வேலை பார்த்துருக்காரு. ஸோ பாருங்கள், அவங்க வந்து ஏதோ சொல்லத்துக்கு வந்திருக்காங்க. ஆனால் வந்து சொல்லலை முழுசாக. ஏன்னா நயன்தாரா மேம் கூட எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் இல்லாமல் வந்து என்னது ரெஸ்பெக்ட். ஸோ அதனால் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? எல்லாருக்கும் தான் புரிஞ்சு போச்சு. இதுக்காக பேசாமலே இருந்துருக்கலாம். என்ன மக்களை அப்படி தானே. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது இதில்? புரிஞ்சு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இது வேறு தெளிவாக சொல்கிறது. என்ன மக்களை அப்படி தானே.